ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு dandruff வராமல் இருக்க நம்ம டெய்லி ஏர் வாஷ் பண்ணுறப்ப என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை தாண்டி வந்துட்டு என்னெல்லாம் ஆக்ஸ் மூலிமா வந்துட்டு நம்ம dandruff வந்துட்டு ஏர் வாஷ் டே அன்னைக்கே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் பண்ண முடியாத மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ கீப் வாட்சிங். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு கற்பூர எண்ணெய் தான். இந்த கற்பூர எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்துட்டு நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு மட்டுமே வைக்கணும்னு கூட கிடையாது, உங்களோட ஏருக்கு கூட வைங்க. பட் மேக் ஷுர் நீங்கள் அதை வந்து ரொம்ப இங்கெல்லாம் வைக்கணும்னு இல்லை. அதே போல் வந்துட்டு dandruffன்றது வந்து ஆயிலி ஸ்கேல்ப்புக்கு தான் வரும், ட்ரை ஸ்கேல்ப்புக்கு தான் வரும்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப் வந்து அன்க்ளீனாக வச்சுருந்தாலே வந்துட்டு ரொம்பவே அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்கேல்ப்பில் dandruff வரதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரெகுலரான ஒரு ஏர் வாஷ் ஷெடியூல் வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப் என்னென்னா, இன்றைக்கி உங்களோட ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்குது, ரொம்பவே வந்துட்டு டர்ட்டியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெரி நெக்ஸ்ட் டே நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் ஏன் ட்ரையாக இருக்கப்போ கூட ஏர் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லாவே வந்துட்டு ஆயில் வச்சு தானே ஏர் வாஷ் பண்ணுவீங்க. ஸோ தட் வந்து ஸ்கேல்ப் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக மாறும். கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருந்து கொஞ்சம் மீடியமான ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அதால் மூவ் பண்ண முடியும். அதனால் ரொம்பவே ட்ரையாக இருக்குது என் ஸ்கேல்ப், ரொம்ப இச்சிங்காக இருக்குது, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெரி நெக்ஸ்ட் டே ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு கொஞ்சம் ஏர் வந்து வெட்லேருந்து ட்ரை அந்த ஸ்டேட்டில் இருக்கப்போ ஒரு டவல் வச்சு ஏரை வந்து இப்படி பிரித்து கொஞ்சம் வந்துட்டு டவல் வச்சு அப்படியே எடுத்துருங்க. இது எதனால அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏர் வாஷ் பண்ண அன்றைக்கி dandruff வந்துட்டு நல்லா ஸ்கேல்ப் விட்டு ரிலீஸ் ஆகிருக்கும். அவ்வளோ புடிமானம் இருக்காது ஸ்கேல்ப்பில். கொஞ்சம் விழாமையும் விழுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டியோட ஒரு ஸ்டேட்டில் ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு டவல் வச்சு இப்படி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நிறையவே வந்து dandruff வந்து நீங்கள் டவல்லே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏருக்கு ப்ரஷ் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு ஏர் வாஷ் பண்ணிட்டு வரீங்க, வெட்டாக இருக்கப்போ ஏர் ப்ரஷ் பண்ணவும் கூடாது. கொஞ்சம் dandruff இருக்க மாதிரி இல்லாத மாதிரி இருக்கப்போ நீங்கள் திருப்பி ப்ரஷ் பண்ணிங்கன்னா அது இல்லாத இடத்துலையும் போய் பரவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு டவல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மேக் ஷுர் அந்த டவல் அதுக்கப்புறம் யூஸே பண்ணக்கூடாது, ஈவன் ஃபார் யோர் ஸ்கின், ஈவன் ஃபார் யோர் ஃபேஸ். ஏன்னா பிகாஸ் ஃபுல் டர்ட்டு கொண்டு வந்து நீங்கள் ஸ்கின்னை திருப்பி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கேல்ப் அப்படி வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா மேக் ஷுர் யூ டிஸ்போஸ் இட். மேக் ஷுர் நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். ஸோ தட் நீங்கள் மேரோட ஸ்கேல்ப்போட மற்ற பார்ட்டுக்கு dandruff தள்ளி விடாமல் இருக்கலாம். சிடர் வினிகரோட ஏர் ஸ்ப்ரே தான். இந்த ஏர் ஸ்ப்ரே வந்துட்டு நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்பில் நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஏர் வாஷ் பண்ணுறீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு dandruff கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஏற்கனவே வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியிருக்கப்போ ஷாம்பு இன்னுமே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி உங்களோட dandruff மொத்தத்தையுமே வந்துட்டு ஏர் வாஷ் டே அன்றைக்கி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏர் வாஷ் டேக்கு அப்புறம் ஒரு 2 to 3 days ஆச்சும் வந்துட்டு ஸ்கேல்ப்பில் dandruff இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே உங்கள் ஸ்கேல்ப்பை மெயின்டைன் பண்ண முடியும். ரெகுலராக ஏருக்கு ப்ரஷ் பண்ணுறது தான். நீங்கள் ஏருக்கு ப்ரஷ் பண்ணுறப்ப வந்துட்டு உங்களோட ஏர் மொத்தத்தையும் ஃப்ரண்ட்டில் போட்டு ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கேல்ப்பில் இருக்க அந்த டர்ட் dandruff எல்லாமே வந்துட்டு ஒரு அளவுக்கு ஏரில் வந்துடும். நம்ம ஏரில் மோஸ்ட்டாக வந்துட்டு ஆயில் வச்சிருக்க மாட்டோம் டெய்லி. ஸோ அது கீழே அப்படியே வந்து ஃபால் டவுன் ஆகிடும். நீங்கள் இல்லை இப்படியே நீங்கள் வந்துட்டு ஏர் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்கிற dandruff எல்லாத்தையும் கொண்டு போய் நெக்குக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, கரெக்டாக அங்கே அக்குமுலேட் ஆகிடும். எத்தனை பேருக்கு வந்துட்டு அங்கே மட்டும் புண்ணு வருது, அங்கே மட்டும் dandruff ஒரு மார்க்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏரை மொத்தத்தையும் ஃப்ரண்ட்டில் போட்டு இந்த மாதிரி ஏர் ப்ரஷ் பண்ணுறப்போ ரொம்பவே வந்துட்டு dandruff கண்ட்ரோல் ஆகும். ஷாம்பூ தான். நீங்கள் ஒரு டைம் இன்றைக்கி நான் ஷவர் பண்ண போகிறனாலே வந்துட்டு நான் என்னோட ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு 2 times ஷாம்பு பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட்டிங்கான ஷாம்பு, கொஞ்சம் ஆஷான ஷாம்பு. செகண்ட் டைம் வந்துட்டு ரொம்பவே மைல்டான ஒரு ஷாம்பு, ஏருக்கு நல்லா மாய்ஸ்சர் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி வந்து ஸ்கேல்ப்பை வந்துட்டு ஏர் வாஷ் பண்ணுவேன். இப்படி பண்ணுறது மூலிமா வந்துட்டு டெய்லி ஏர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற நிலைமையை நம்ம தவிர்க்கலாம். அதே போல் வந்துட்டு நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுறப்பே வந்துட்டு dandruff ஃபுல்லாக போயிடும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஏர் வாஷ் பண்ணிட்டு அந்த டேவே வந்து ஸ்கேல்ப்பில் dandruff இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எதனாலனா நம்ம ஒழுங்காகவே ஸ்கேல்ப் வந்து அன்றைக்கி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்க மாட்டோம். பாதி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அதனால வந்துட்டு மிச்சம் இருக்க dandruffலாம் வந்துட்டு ஸ்கேல்ப்பில் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் ஷாம்பு வந்துட்டு நான் மோஸ்ட்டாக வந்துட்டு யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, dandruff கரண்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு டபுள் ஷாம்பு ஒரு 3 to 4 months எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டா வந்துட்டு அது ஒரு வாஷ் டபுள் ஷாம்புனா ஒரு வாஷ் வந்து நார்மல் ஷாம்பு, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா பீட்ரூட் ஜூஸு. கொஞ்சமாக வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் குடிக்க ஆரம்பிங்க. பீட்ரூட் ஜூஸ் எதுக்கு நான் வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்கேல்ப்பு, நம்மளோட ஸ்கின்னு எல்லாமே வந்துட்டு பிம்பிள் வரத்துக்கோ இல்லை புண்ணாக வரதுக்குலாம் காரணம் நம்ம ஓவரால் பாடியே வந்துட்டு ஒரு அளவுக்கு நம்ம இம்பியூராக வச்சுருக்கிறதா. ஒருத்தருக்கும் பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட முடியாத ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரெகுலராக அதை எடுத்துக்க முடியும். அது அவ்வளோலாம் கசக்காது, அவ்வளோ கொமட்டவும் செய்யாது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்னால் சத்தியமாக குடிக்க முடியாது, நான் வந்து சில பேர் இருப்பாங்க நல்லதுன்னு சொன்னாலே நமக்கு அது இறங்காது. என்னோட சிஸ்டர் அப்படி தான், அவளுக்கு அது வரைக்கும் கூட அது ஓகே. பட் இது பேர் சொல்லிட்டேனே,
நல்லதுடாமா சாப்பிட்றாமான்னு அம்மா சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அம்மா நல்லாவே இல்லை, கலர் நல்லாலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் அப்படின்னா வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து ஸ்கேல்ப்புக்காச்சும் அப்ளை பண்ணுங்கள். சுகர் போடாமல் வெறும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு அப்ளை பண்ணிப்பா. இது என்னோட ஃபேவரட்டான ஒரு ரென்சிங், பீட்ரூட் ரென்சிங். அது பண்ணாலே வந்துட்டு என்னோட ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷைனிங்காக இருக்கும், dandruff போயிடும், பவுன்ஸியாக இருக்கும், திக்காக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே பண்ண முடியும் பீட்ரூட் ஜூஸால். இதே நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஐ ப்ரிஃபர் ட்ரிங்கிங் பீட்ரூட் ஜூஸ். முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் அடம் பண்ணுற பீஸ்னால் ஒழுங்காக அதை ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா ஹைட்ரேட்டிங்கான ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணுறது உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட்லேயே நிறைய ட்ரை ஃப்ரிஸி ஹேருக்கு வந்துட்டு டீப்பாக வந்துட்டு மாய்ஸ்சர் கொடுக்குற மாதிரி நிறைய ஹேர் மாஸ்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேர் மாஸ்க் என்ன அப்படின்னு ஆக்சுவலி இது வந்து என்னோட செகண்ட் பாக்ஸ். இன்னும் நான் ஓப்பன் கூட பண்ணல. முன்னாடி யூஸ் பண்ண வேரியன்ட் வந்து இது வந்துட்டு என்னோட செகண்ட் வேரியன்ட். இது எப்படி இருக்கும்னு எனக்கு ஷியோராக தெரியல, பட் அது எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. டைம் இல்லாத சமயத்துலலாம் வந்துட்டு அந்த ஹேர் மாஸ்க் தான் நான் போட்டுட்டு போவேன். இல்லை உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது, ஒரு டிஐஒய் ஹேர் மாஸ்க் தான் வேணும், இந்த மாதிரி என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். என்னோட ஃபேவரட்டான ஒரு ஹேர் மாஸ்க். இல்லாமல் என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு குட்டி சீக்ரெட் டிப் இருக்குது. dandruff இருக்குது அப்படின்னா அது என்னன்னா வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறப்ப வந்துட்டு கொஞ்சமாக ஆனியன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு உங்கள் ஸ்கேல்பில் தேய்ச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே பட்டுன்னு டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. மேபி 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் 4 வாஷ் 5 வாஷ் எடுத்துக்குது. பட் அதால் லாங் லாஸ்டிங்காக நமக்கு கூட வர முடியுது. அதே போல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் உங்கள் ஷாம்பூ மிக்ஸ் பண்ணுற வாட்டரில் வந்துட்டு ரைஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னமும் ஷாம்பூ எந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அதை செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. குறைஞ்சது நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஷாம்பு பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே ஸ்கேல்பில் போட்டிங்கன்னா ட்ரை அவுட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு இன்னுமே டைம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரெகுலராக ஷாம்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட எந்த டிப் உங்களோட ஃபேவரட்னு சொல்லுங்கள். இல்லை எந்த டிப் நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ எம் ஈகர் டு நோ. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு பர்சனலி ஒர்க் ஆனது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்குமே இது ஒர்க் ஆகும்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நான் மீட் பண்ணலாம். பி சேஃப் மக்களே. டாடா.